அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்விற்காக நாம் நிறைய இபாதத்களை செய்கின்றோம். அதாவது கடமையான விஷயங்களை தவிர்த்து சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை செய்கிறோம். இபாதத்தை அமல்களாக செய்கிறோம். அது எதுக்காக செய்கிறோம்? நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் என்னெல்லாம் நம்ம செய்வோம்? அல்லாஹ்விற்காக திக்ரு எடுப்போம், அல் குரானை எடுத்து ஓதுவோம், எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுவோம், துவாக்களை எடுத்து ஓதுவோம், சதக்கா செய்வோம். இன்னும் நிறைய இருக்குது. அல்லாஹ்விற்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். இது எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒரு இபாதத், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த ஒரு இபாதத் அப்படின்னா துவா தான். துவா எப்படி இபாதத் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். அதாவது நாம் நம்முடைய தேவைகளை தானே அல்லாஹ்விடம் கேட்குறோம், இது நமக்கான விஷயம் தானே அப்படின்ட்டு. அது இல்லவே இல்லை. நீங்கள் துவா செய்வதும் ஒரு இபாதத் தான். அதன் மூலமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவான். நீங்கள் துவா கேட்கும்போது ஒரு பக்கம் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், இன்னொரு பக்கம் அதன் பொருட்டால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் எதற்காக சந்தோஷப்படுறானா, தன்னுடைய அடியான் தன்கிட்ட வரணும், தன்னிடம் உதவி கேட்க வேண்டும், அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தன்னை நாடி வரணும் சொல்லிட்டு நம்மை படைத்த இறைவன் ஆசைப்படுகின்றான். நாம் கேட்கும் துவாக்கள் நம் இறைவனையும் நம்மையும் இன்னும் அதிகமாக நெருக்கப்படுத்தும். அதனால் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி துவா செய்யும் போது தொழுகையில் இருக்குது பார்த்தீங்களா, தொழுகையில் நம்ம துவா செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழுகை என்பது அல்லாஹ்விற்கும் நமக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்கு தெரியவே தெரியாது அல்லாஹ் பார்க்குறான் சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொரு முறை தொழுவும் போதும் அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிறான், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வுடன் தான் தொழ வேண்டும். அப்படி தொழுதாதான் அந்த ஒரு தொழுகை உண்மையான தொழுகையாக இருக்கும், ஒரு தக்குவாவோட தொழுதா மாதிரி இருக்கும். எந்த பிழையும் நிச்சயமாக அதில் ஏற்படாது. தொழுகையில் இருக்கிற ஒவ்வொரு துவாக்களும் நீங்கள் தமிழ் மீனிங் எடுத்து படித்து பாருங்கள். நமக்கு தேவையானது தான் கேட்போம் அல்லாஹ்விடம். பாவ மன்னிப்பு கேட்போம், மறுமைக்காக நம்ம கேட்போம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கேட்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாமே துவாக்கள் தான். அப்படி துவாக்களாக இருக்கும்போது நம்முடைய தாய்மொழியில் நம்ம துவா செய்யலாம். தொழுகையில் நிறைய பேருக்கு அது தெரியாது. அப்படியே அரபியில் அப்படியே ஓதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு முறை புரிஞ்சு சஜிதால அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள். சஜிதா என்பது ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் மிக நெருக்கமான ஒரு இடம். அந்த இடத்துல இன்னும் அதிகப்படுத்தணும் நம்முடைய துவாக்களை. வழக்கமாக நீங்கள் சஜிதால என்ன துவா ஓதுவீங்க? அந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்களுக்கு தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு சஜிதாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ 2 ரக்காத் தொழுகனா எத்தனை சஜிதா வருது? ஒரு ரக்காத்தில் 2 சஜிதா. அப்போ 2 ரக்காத்னா 4 சஜிதாக்கள் நமக்கு கிடைக்குது. அந்த 4 சஜிதாக்களையும் நீங்கள் வழக்கமாக ஓதுகிற துவாக்களை ஓதி பிறகு அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளே தமிழ்லேயே தாராளமாக கேட்கலாம். அதுபோல் இன்னும் சிறப்பான துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சு சஜிதாவில் ஓதி நீங்கள் கேட்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சஜிதா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரணமாக இருக்கும். அல்லாஹ்விற்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு சஜிதாவுக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய தர்ஜாக்களை பல மடங்கு உயர்த்துவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது சஜிதாக்கு. நான் இன்றைக்கி ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த துவாவை சஜிதாவில் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு எத்தனை முறை ஓதணும் அதை பிறகு சொல்கிறேன். அல்லாஹும்மக்ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும், முதலாவதையும் கடைசியானதையும், பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. தௌபாவிற்கான ஒரு துவா தான் இது. பொதுவாக அல்லாஹ் விரும்புகின்ற இபாதத் எது? துவா. அதுவும் அந்த துவாவை நம்ம தொழுகையில் கேட்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். தொழுகையின் சஜிதாவில் கேட்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த சஜிதாவில் அல்லாஹ்விற்கு பிடித்த தௌபா துவாக்களை ஓதி கேட்டால் சொல்லவே வேண்டாம். சின்ன துவா தான் இது, ஆனால் நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் இது தௌபாவிற்கான துவா, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய அடியான் அதிகமாக தௌபா செய்யணும் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இதை நாம் சஜிதாவில் ஓதுறோம், துவாவாக கேட்குறோம். அப்போது இதை ஒவ்வொரு முறை
தொழுகையில் நீங்கள் ஒவ்வொரு சஜிதாலையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா நிச்சயமாக நீங்கள் சஜிதா செஞ்சு ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான். சின்ன துவா தான் என்ன நம்ம கேட்குறோம் இந்த துவாவில், என்னுடைய சின்ன பாவத்தையும் மன்னிச்சிடு, பெரிய பாவத்தையும் மன்னிச்சிடு, முதலாவதையும் மன்னிச்சிடு, கடைசியானதையும் மன்னிச்சிடு, பகிரங்கமானதையும் மன்னிச்சிடு, ரகசியமானதையும் மன்னிச்சிடு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டோம். அப்போது ஒட்டுமொத்தமாக நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். சஜிதா செஞ்சு நம்ம ஏந்திரத்துக்கு முன்னாடியே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதிரும் அதை மாதிரி உதிர்ந்து போயிடும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்வாதாரத்தில் பல மடங்கு உயர்வு ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதால நிறைய துவாக்களை ஓதி இருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது. அதாவது தொழுகையின் சஜிதால நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் துவாக்களை கேளுங்க, அதுவும் சஜிதால கேளுங்க சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தொழுகையின் வெளியில் சஜிதால கேட்டுருவாங்க. அப்படியும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் தொழுகை சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அந்த தொழுகையின் சஜிதால நீங்கள் கேட்டு பாருங்கள். இது போன்ற துவாக்களை ஓதி கேட்டு பாருங்கள். நீங்கள் தமிழ்லேயும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் பிரச்சனைகளை. ஒவ்வொரு முறை நீங்கள் ரிப்பீட்டடாக இதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, அதாவது நிறைய தேவைகள் இருக்கும்ல, ஒவ்வொரு சஜிதால ஒவ்வொரு தேவைகள் அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்விடம் நாம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய தேவைகள் இருக்கலாம், இல்லை நிறைய முசீபத்துக்கள் நம்ம பிடிச்சிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுனா நீங்களும் சொல்லிட்டு அப்படியும் இருக்கலாம். அப்போது ஒரு ரக்காத்னா 2 சஜிதாக்கள் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சஜிதாவில் உங்கள் தேவையை கேளுங்க, 2வது சஜிதாவில் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது நீங்கள் வேண்டி கேளுங்க. இதை மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இந்த ஒரு துவாவை தொழுகையின் சஜிதாவில் மட்டும் ஓதணும்னு இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் ஓதலாம், எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓதலாம். ஒவ்வொரு முறை துவா கேட்கும் போதும் இதை நீங்கள் ஓதி துவா கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தௌபாவிற்கான ஒரு துவா தான் இது. வார்த்தைகளை பாருங்கள், அழகான வார்த்தைகள். ஒவ்வொரு முறை நீங்கள் கேட்டுட்டு சஜிதா பண்ணிக்கிங்க. இந்த துவாவை கேட்டு சஜிதா பண்ணுங்கள், இல்லை சஜிதாலேயே இந்த துவாவை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 பேருக்கு முன்னாடி, இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பான். யாருக்கு முன்னாடியும் தலை குனிஞ்சு நீங்கள் போய் அவமானப்பட்டு நிற்கிற நிலைமை என்றைக்குமே உங்களுக்கு ஏற்படாது. வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களை தேடி வரும். நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த துவாவை ஓதிட்டு வந்தா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க காரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஏற்றி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.